அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் ராசியான 5ஆம் வீடான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துருச்சு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. அதாவது 11ல் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. சனி பயிற்சி இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கார். ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்காங்க. நிறைய சிம்மராசிக்காரங்க வந்து பாருங்கன்னா, நிறையங்கிறத விட மேக்ஸிமம் ஒரு 90, 95% சிம்மராசிக்காரங்க பிரச்சனைகள் இருக்காங்க. இதுதாங்க உண்மை. சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்னா, உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில கேது இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. அஷ்டம சனி. பொதுவாவே அஷ்டம சனி வந்தாலே ஒரு சில தடங்களும், தோல்வியும் கண்டிப்பா குடுக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல தோத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க. எவ்வளோதான் போராடுவீங்க. அதுக்குண்டான அந்த விஷயம் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஏதோ ஒரு தடங்கல் இது குடுத்துட்டே இருக்கும். நல்லது நடக்கிற மாரி தெரியும். எல்லாம் கைக்கு வர்ற மாரி இருக்கும். ஆனா, எதுவுமே நடக்காம போகும். இதுதாங்க இந்த அஷ்டம சனி குடுக்கும். இப்போ உங்களுக்கு வேற 12ஆம் இடத்துல வேற குரு வந்துட்டார். சரிங்களா? 11ல இருந்த குருவ விட 12ஆம் இடத்துல இருக்க குரு ஒரு சூப்பரான ஒரு குருன்னு சொல்லிற முடியாது. சரிங்களா? இது உச்சம் பெறக்கூடிய குரு. இது ஒரு நல்ல ஒரு குரு தான். குரு இருக்கிற இடம் நல்ல இடம் தான். ஆனா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, அது விரைய குருவா உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? குரு இப்போ கடக ராசியில இருக்கிறது நல்லது தான். ஆனா, உங்க ராசிக்கு அவர் 12ஆம் இடமா வர்றனால விரைய குருவா உங்களுக்கு வேலை செய்யும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள், சுப காரியங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 8ல சனி இருக்கிறனால, விபத்துகள், கண்டம், அசிங்க அவமானம், கேவலம், அதேமாரி வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுறது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்க அவமானப்படுறது, தலை குனிஞ்சு நிற்கிறது, தப்பு செய்யாம உங்களுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே இந்த சனி குடுத்துட்ருப்பாரு உங்களுக்கு. தேவையில்லாத பிரச்சனைகளா போய் மாட்டியிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போய் மாட்டியிருப்பீங்க. இதெல்லாமே இந்த 8ல இருக்க சனி குடுத்துருப்பாரு. ஏன்னா 8ல சனி வந்தாலே அசிங்கமானப்படணுங்க. மன உளைச்சல குடுக்கும். பொருள் காணாம போறது, தொலைஞ்சு போறது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க சனி தான். அதனால சிம்ம ராசிக்காரங்க நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, உடல் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு ஒரு சில பேத்துக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஆனா மனதளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான மன உளைச்சல், கடுமையான மன ரீதியான பாதிப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன், அ டிப்ரஷன் கடுமையான டிப்ரஷன்ல தான் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. இது மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 90லேருந்து 95% சிம்மராசிக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு குரு பார்வை விலகுது. சரிங்களா? இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில பாதிப்பு உங்களுக்கு கம்மியாகும் அப்படியே. பிரச்சனை இருந்தா கூட அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக முடியும். போகும். முழுமையா பிரச்சனை கம்மியாகுமா கேட்டீங்கன்னா கிடையாது. பிரச்சனை கொஞ்சம் 50% 50% தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பா தான் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த டைம்ல வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, ஒரு 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 வீட காலி பண்றது, லொகேஷன் மாத்துறது, இன்னொரு இடத்துக்கு போறது, இந்த மாரி சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பா குடுப்பாரு. ஏன்னா, அவர் 12ஆம் இடத்துலருந்து அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு சொந்த வீட்டையே. அப்ப வெளிநாட்டு, வெளிமாநிலம் பிரயாணங்கள் இந்த மாரி சில விஷயங்கள்ல சாதகமா இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் நல்லா தூக்கம் வருங்க. ஏன்னா தூக்கமே இல்லாம மன உளைச்சலோட அழுதுட்டு புலம்பிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்ப 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, சுப விஷயங்கள குடுப்பார். இப்ப 12ஆம் இடத்துல சுப கிரகம் இருந்தா சுப செலவு குடுக்கும். 12ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்தா தேவையில்லாத வெட்டி செலவு, வீண் விரயங்கள், தண்ட செலவு தான் குடுக்கும். அதுக்கு தான் சுப கிரகத்துக்கும், பாவ கிரகத்துக்கும் வித்தியாசம். சுப கிரகம்னா நல்ல செலவு குடுக்கும். பாவ கிரகம்னா கெட்ட செலவு குடுக்கும். அதாங்க அதுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்ன்னா, சுப விஷயங்கள் பண்றது. இந்த டைம் நீங்க 2 வீலர், 4 வீலர் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வேற ஏதாவது நல்ல காரியம் பண்றது, ஒரு நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க நீங்க. அப்ப இந்த ஜூனுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள், சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். பிரச்சனை ஒரு பக்கம் அப்படியே தடங்கல் இருக்கும். ஆனா, அந்த தடங்கல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாறது பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தடவ, 15 தடவ முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 தடவ முயற்சி பண்ணீங்கன்னா நடந்துரும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால தடங்கல் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், அது ஈஸியா சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமா இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? பிரச்சனை இருக்குங்க. ஆனா முழுமையா பிரச்சனை விட்டு விலக கிடையாது. பிரச்சனை இருக்கும், தடங்கல் இருக்கும், சில பாதிப்பெல்லாம் இருக்கும் தான். ஆனா அந்த பிரச்சனைய மீறி நீங்க ஈஸியா சமாளிச்சு வெளிய வர முடியும். ஒரு மனுஷன் 50% பிரச்சனை இருந்தா, 50% பிரச்சனை இருந்து 50% இதா இருந்தாலும் ஈஸியா வெளிய வந்துர முடியும். சரிங்களா? 100% 100% பாதிப்புல இருந்தா தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காலகட்டம்ல நீங்க கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு 2025ல உங்களுக்கு சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்ல. நெறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, நம்பிக்கை துரோகம், நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறது, தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது எல்லாமே நடந்திருக்கும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு சில மாற்றங்கள்
கண்டிப்பா இருக்கும். அது நல்ல மாற்றமா தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தொழில் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் நெறைய பேர் என்ன கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த டைம் தான் நெறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அஷ்டம சனிங்கும்போது சில தடங்கள குடுக்கும். சார் இந்த டைம்ல சார் புதுசா ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். இல்ல கூட்டு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலான்ட்டு இருக்கோம். நெறைய பேர் கேட்குறாங்க. இதுலலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குற மாரி குடுக்கும். வர்ற மாரி வரும். குடுக்குற மாரி குடுக்கும். அத அப்படியே பாத்துட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதனால ஷேர் மார்க்கெட் பண்றவங்க யோசிச்சு முடிவெடுங்க. பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா, ஒரு 5% தான் தப்பிக்கிறாங்க. ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருந்து, சந்திரன் நல்லா இருந்தா ஏன்னா சந்திரன் நல்லா இருந்து, லக்னம் நல்லா இருந்தா தான் உங்க உடல் நல்லா இருக்கு, உங்க மனம் நல்லா இருக்கு, உங்க சிந்தனை நல்லா இருக்குன்னு அர்த்தம். கூட நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். தசாபுத்தி நல்லா இருந்தா தான் யோகத்த அனுபவிக்க முடியும். லக்னம் கெட்டு, லக்னாதிபதி கெட்டு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா, உங்களுக்கு பதிலா அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதான் வித்தியாசங்க. சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர். இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்க இந்த ஆன்மா என்ன அனுபவிக்குது? இந்த பிறவியில என்னென்ன நல்ல விஷயங்கள் அனுபவிக்குது? இது லக்னம், லக்னாதிபதி வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா? ராசிங்கிறது உடல். அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கு? மனம் எப்படி இருக்கு? மனம் தெளிவா இருக்கா? இல்ல குழப்பத்தில் இருக்கா? ஏன்னா சிம்மராசிக்காரங்க மேக்ஸிமம் இப்போ குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருந்தவங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்போ இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நெலைம வந்துருச்சு. ஏன்னா அதுதான் உண்ம. சரிங்களா? அதனால சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையா இருக்கணும். புதுசா தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலைய அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கங்க. கன்டின்யூ பண்ணிக்கங்க. வேலையில சில வேலை ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். எப்பவுமே வேலை, தொழில் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சில பாதிப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் இருக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேத்துக்கு தான். உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனம் சார்ந்த பிரச்சனை, டிப்ரஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். நைட்டு தூங்க முடியாம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால ஹெல்த் பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. புதுசா தொழில் எதுவும் பண்ணிற வேண்டாம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் அந்த லவ்ல தாங்க போய் மாட்டுவீங்க இந்த டைம்ல. லவ் பிரச்சனைலாம் வந்து அதில அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, நம்பிக்கை துரோகம் பார்த்து, மன உளைச்சல் எல்லாம் நெறைய சிம்மராசிக்காரங்க பார்த்துட்டாங்க. சரிங்களா? அதனால வந்து புதிய விஷயங்கள் எதுவும் ஆரம்பிக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மத்தபடி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது, அந்த சுப விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதில எந்த இதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதில மட்டும் கவனமா இருங்க. அதாவது தொழில் ரீதியாவோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி விஷயங்கள்ல பணத்த போட்டு ஏமாந்துற வேண்டாம். அதில ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு இந்த வருஷம் திருமணம் கைக்கூடி வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு. ஒரு சில பேத்துக்கு திருமண தடங்கலாவும் வரும். ஏன்னா, அஷ்டம சனியில சில இடையூறும் குடுப்பாரு. ஜாதகம் நல்லா இருந்து நல்ல யோகமான தசாபுத்தி நடந்ததுன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். ஒரு சில பேத்துக்கு ஏன் தடங்கல் வருதுன்னா, ஜாதகத்தில 6ஆம் அதிபதி, இல்ல 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் சோதனை மேல் சோதனை குடுக்கும். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஜாதகத்திலே கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தா உங்களுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும். அங்க பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரிங்களா? அதனால நீங்க என்ன நட்சத்திரம்ன்னு பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மக நட்சத்திரமா? இல்ல பூர நட்சத்திரமா? இல்ல உத்திர நட்சத்திரமா? என்ன நட்சத்திரத்தில பொறந்தீங்க? இப்போ உங்க வயசு என்ன? என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு? 30 வயசுக்குள்ள இருக்கீங்களா? 30 வயசுக்கு மேல இருக்கீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இதெல்லாமே வச்சு பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா பொதுவா பார்க்கும்போது பிரச்சனைகள், கடுமை, அந்த கொடுமையான விஷயங்கள், அந்த நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு சில பாதிப்பு கம்மியாகும். ஒரு சில பிரச்சனைகள்லாம் கம்மியாகி, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கண்ணுல பார்ப்பீங்க. இதெல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். இத பயன்படுத்திக்கங்க. ஆனா புதிய விஷயங்கள ஆரம்பிக்கிறது கொஞ்சம் உங்க ஜனன ஜாதகத்த பார்த்து செக் பண்ணிக்கோங்க. யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் வேண்டாம். நண்பர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? கூட்டுத் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாம நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கி, தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிற மாரி வரும். அதனால சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.